Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா போஸ்ட் ஆபீஸோட டெபாசிட் ஸ்லிப், அதாவது பணம் போடக்கூடிய ஸ்லிப்பை ஃபில் பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அக்கௌண்ட் டைப் லைக் எஸ்பியா, ஆர்டியா, டிடியா, எம்ஐஎஸ்ஆ, இப்படி நிறைய டைப் கொடுத்துருக்காங்க. இதுல ஏதோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க போஸ்ட் ஆஃபீஸ் எந்த பிளேஸ்ல இருக்கோ அந்த பிளேஸோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர், இதுல உங்க அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட்டு, என்னைக்கு பணம் போடுறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பே இன்டு த கிரெடிட் ஆஃப் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ், இதுல உங்க நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ருப்பீஸ் இல்லை இன் வேட்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த ருப்பீஸ் எவ்வளோ நீங்க வச்சிருக்கீங்களோ அதை வேட்ஸ்ல எழுதிக்கோங்க. நான் 3000 ரூபாய் வச்சிருக்கேன். ஸோ 3000 ஒன்லின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்ல அதே அமௌண்ட்டை நம்பர் வைஸா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸுக்குள்ள பாருங்க, இதுல எவ்வளோ நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2000 ரூபாய் நோட்டு, அடுத்து 500, 200, 100, 50, 20, 10, 5, 2, 1 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க 2000 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 2000 ரூபாய் நோட்ல எவ்வளோ நோட்டு வச்சிருக்கீங்களோ அதை கவுண்ட் பண்ணி இதுல எழுதணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 500 ரூபாய் நோட்ல 4 நோட்டு நான் வச்சிருக்கேன். அப்போ 500 × 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2000. அதே போல 200 ரூபாய் நோட்ல நான் 3 நோட்டு வச்சிருக்கேன். அப்ப 200 × 3 அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 600. அடுத்து நான் 100 ரூபாய் நோட்ல 4 நோட்டு வச்சிருக்கேன். அப்ப 100 × 4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 400. அடுத்து அதை அப்படியே கவுண்ட் பண்ணி இந்த டோட்டல் வேல்யூல எழுதணும். இதே போல உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இதே போல கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல உங்க சைனை போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட டெபாசிட் ஸ்லிப்பை கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.